கட்டியே யூத சிங்க குட்டியே என் பாவம் போக்க பிறந்திருந்து வாழ்ந்த குட்டியே தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே என் பாவம் போக்க பிறந்திருந்து வாழ்ந்த குட்டியே தந்தான பாட்டு பாடுவே தந்தான பாட்டு பாடுவே எனக்கு எல்லாம் தந்த இயேசுவையே பாடுவே எனக்கு எல்லாம் தந்த இயேசுவையே பாடுவே தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே என் பாவம் போக்க பிறந்திருந்து வாழ்ந்த குட்டியே. நமக்காக இந்த சிறப்புரையாற்றுவோம். இதை உங்களுக்காக தளபதி ஸ்டாலின் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர் கிறிஸ்துவ இயக்கத்தின் சார்பாக டிசி டார்வின் கான்டென்ட் சால்வை அறிவித்து கௌரவிப்பார். இயேசு கிறிஸ்து பெருமானுடைய பிறந்த நாளை ஒட்டி கிறிஸ்துவத்தின் அனைத்து திருச்சபையினரும் பல்வேறு அமைப்புகளும் இந்த சிறப்பான கிறிஸ்துமஸ் விழாவை உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருமனை வட்டார கிறிஸ்துவ இளைஞர் இயக்கம் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தை பொறுத்த வரையில நான் சுருக்கமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1998ஆம் ஆண்டு ஒரு சிறு இயக்கமாக இது உருவாகி சாதி மதம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமுதாய பணியில மிக சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
தொடக்க காலத்திலே 50 உறுப்பினர்களாக தொடங்கி இந்த இயக்கம் ஒரு மாபெரும் இயக்கமாக, இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 5000 உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய இயக்கமாக இது வளர்ந்து வந்திருக்கிறது என்று எண்ணி பார்க்கிற போது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு வகைகளில் நலத்திட்ட உதவிகள், மருத்துவ உதவி செய்தல், இது போன்ற பல்வேறு பணிகளை இந்த இயக்கம் தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தினுடைய மன்ற தலைவராக தேவராஜ் அவர்களும், துணைத் தலைவராக ஜோஸ் செல்வன் அவர்களும், செயலாளராக அருமை நண்பர் ஸ்டீபன் அவர்களும், துணை செயலாளராக அருள் அவர்களும், பொருளாளராக எபினேசர் அவர்களும் சிறப்பாக செயலாற்றி ஆண்டுதோறும் இந்த நலத்திட்ட உதவிகளை, அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஆற்றி வருகிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறோம். ஆக அவர்களுக்கு, இந்த நிர்வாகிகளுக்கு அத்தனை உறுப்பினர்களும் உறுதுணையாக இருந்து தங்களுடைய கடமையை சிறப்பாக நிறைவேற்றி வருகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட இந்த சிறப்பான இயக்கத்திற்கு என்னுடைய சார்பிலே மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும், குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை இந்த இயக்கத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி மிக சிறப்பாக இந்த பகுதிகளை ஏற்பாடு செய்து இன்றைக்கும் இந்த விழாவிலே 600க்கும் மேற்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படவிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் முன்கூட்டியே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு, பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கிபி 336ஆம் ஆண்டில் முதலில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. கிபி 432இல் எகிப்திற்கும், 6ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்திற்கும், 8ஆம் நூற்றாண்டில் ஸ்காட்லாந்து தேவியாவிற்கும் கிறிஸ்துமஸ் விழா அது பரவி இருக்கிறது. அமெரிக்காவை சார்ந்த டா என்ற பெண்மணிதான் இயேசு பிறந்த நாளுக்கு கிறிஸ்துமஸ் என்ற பெயரை சூட்டியிருக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் விழா ஒவ்வொரு நாட்டினுடைய பண்பாட்டிற்கு ஏற்ற வகையில் உலகமெங்கும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகமெங்கும் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 25ஆம் நாளை கிறிஸ்து பிறந்த நாளாக தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவில் பல்வேறு சமுதாயத்தினுடைய தலைவர்கள், அதிலும் குறிப்பாக அரசியல் கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் இந்த விழாவில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் நான் பெருமையோடு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த 20ஆம் தேதி சென்னை மாநகரத்தில் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் இனிக்கோ அவர்கள் முன்னின்று நடத்திய கிறிஸ்துமஸ் விழா நிகழ்ச்சியில நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு அந்த விழாவிலே பங்கேற்று உரையாற்றுகிற நேரத்தில் மிக தெளிவாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கையை பற்றி, லட்சியத்தை பற்றி, என்றைக்கும் சிறுபான்மை சமுதாயத்து மக்களுக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் குரல் கொடுக்கும், துணை நிற்கும் என்று அவர் உறுதியோடு தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால், திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கிய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் பலமுறை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அவர் தன்னை அடையாளம் காட்டுகிற போது ஒரு அழகான கருத்தை எடுத்து சொன்னார். தம்மை சிலுவை அணியாத கிறிஸ்துவர் என்றும், கைலி கட்டாத இஸ்லாமியர் என்றும், திருநீர் பூசாத இந்து என்றும் அறிஞர் அண்ணா அவர்கள் பெருமையோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள்.
அறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட, அண்ணாவுடைய இதயத்தை இரவலாக பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவரிடத்தில் குறிப்பிட்ட சிலர் ஒரு கேள்வியை கேட்டார்கள். என்ன நம்பிக்கை என்று கேட்டால், இறை நம்பிக்கையை பற்றி என்ன உங்களுடைய கருத்து, இறை நம்பிக்கை மீது உங்களுக்கு நம்பிக்கை உண்டா என்று தொடர்ந்து சிலர் கேள்வி கேட்டபோது, அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் என்று கேட்டால், நான் கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறேனோ இல்லையோ என்பதல்ல முக்கியம், என்னை கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் என் வாழ்வும் செயல்பாடுகளும் அமைந்திட வேண்டும் என்று நான் விரும்புகிறவன் என்று பலமுறை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். எனவே எதற்காக இதை நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் ஆட்சிகள் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் என்றைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து தன்னுடைய கடமையை ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது சாதனைகளாக, ஆட்சி பொறுப்பில் இல்லாத இந்த சூழ்நிலையில உங்களுக்காக வாதாடுகிற அந்த நிலையிலிருந்து தன்னுடைய கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது, குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து 5 முறை ஆட்சியை நடத்திய நேரத்தில் இந்த சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஆற்றியிருக்கக்கூடிய சில திட்டங்களை பற்றி நான் சுருக்கமாக 1-2 உங்களுக்கு நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 68ஆம் ஆண்டு சென்னை மாநகரத்தில் உலக தமிழ் மாநாடு ஒன்றை மிக எழுச்சியோடு நடத்தினார்கள். அந்த மாநாட்டை நடத்திய நேரத்தில் கிறிஸ்தவ சமுதாயத்தை பரப்பிட தமிழக வந்து அயல்நாட்டு குருமார்களாகிய மாமேதைகளாக விளங்கிய வீரமாமுனிவர், கால்டுவெல், ஜி.யு. போப் ஆகியோருக்கு அவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய உன்னதமான தொண்டுகளை, தமிழும் தமிழகமும் பெற்ற பெருமைகளுக்கு நன்றி கூறக்கூடிய வகையில உலக தமிழ் மாநாட்டின் போது சென்னை கடற்கரையில காமராஜர் சாலையில அவர்களுக்கு சிலையை அமைத்து தந்த ஆட்சிதான் கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கும் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கும் மதம் மாறிய ஆதி திராவிட கிறிஸ்தவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டு சலுகையை 1974ஆம் ஆண்டிலே வழங்கி இருக்கிறோம் என்பதையும் நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். அந்த சலுகையை மதம் மாறிய ஆதி திராவிட கிறிஸ்தவர்களின் முதல் தலைமுறைக்கு மட்டுமல்லாமல் அனைத்து தலைமுறையினருக்கும் நீட்டித்து 1975ஆம் ஆண்டில் ஆணையிட்டதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிதான் என்பதையும் நான் இந்த விழாவில பெருமையோடு குறிப்பிட்டு காட்டி, அதேபோல 89ஆம் ஆண்டில மாநில சிறுபான்மையினர் நல ஆணையம் அமைத்து கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை நலம் பெறச் செய்தது திமுக ஆட்சிதான். கிறிஸ்தவர் உள்ளிட்ட சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தொழில்கள் தொடங்கி பொருளாதார மேம்பாடு காண வேண்டும் என்பதற்காக 1999 தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தை தனி அமைப்பாக தொடங்கி அதற்குரிய நிதி உதவியை வழங்கிய ஆட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிதான். இந்த தமிழ்நாடு சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தை அதன் தனித்தன்மை கெடக்கூடிய வகையில் அதனை பிற்படுத்தப்பட்டோருக்கான பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தோடு இணைத்து அதன் முக்கியத்துவத்தை 2011 அமைந்த அதிமுக ஆட்சி அந்த கொடுமையை செய்தது. இருந்தாலும் 2006 மீண்டும் திமுக 5ஆம் முறையாக ஆட்சிக்கு வந்தபோது சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழகத்தை தனி அமைப்பாக நிறுவி கிறிஸ்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மக்கள் தொழில் முனைவோர் ஆகிடவும், சிறுதொழில் மற்றும் குறுந்தொழில்கள் தொடங்கிடவும் மானியத்தோடு கடனுதவிகள் வழங்கிட வகை செய்ததும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிதான் என்பதையும் நான் இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஏற்கனவே அதிமுக அரசு பொறுப்பில் இருந்தபோது
ஒரு கொடுமையான ஒரு தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். மதமாற்ற தடை சட்டத்தை அன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த மதமாற்ற தடை சட்டத்தை ரத்து செய்த ஆட்சியும் திமுக ஆட்சிதான் என்பதையும் நான் இங்கு பெருமையோடு உங்களுக்கு தெரிவித்து, அதேபோல 2006 திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக மகளிர் சுய உதவிக் குழுவை எந்த அளவிற்கு அதை விரிவுபடுத்தும் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் இன்றைக்கு அந்த சுய உதவிக் குழுவை முடக்கக்கூடிய வகையில் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. ஆனால் அந்த சுய உதவிக் குழுவினுடைய அலுவலகமாக அவர்களுக்கென்று ஒரு தலைமை கட்டிடத்தை சென்னை மாநகரத்திலே வள்ளுவர் கூட்டத்திற்கு அருகிலே கட்டி, அப்படி கட்டப்பட்ட போது அந்த கட்டிடத்தினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு அன்றைக்கு முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதை திறந்து வைத்த போது அந்த கட்டிடத்திற்கு ஒரு பெயரை சூட்டினார்கள். அந்த பெயர் என்னவென்று கேட்டால் அன்னை தெரசா மாளிகை என்று அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் சூட்டி மகிழ்ந்தார்கள். இதையெல்லாம் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், என்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய இந்த உரிமைகளை, அவர்களுக்குரிய அந்த பெருமைகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு உங்களுக்கு எடுத்துச் சொல்லி, அது மட்டுமல்ல 2006 நாம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் கல்வி நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளில் தனித்தனியே 3.5% இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்று ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்து அதை சட்டமாக்கி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி தந்தார்கள். ஆனால் அதை நிறைவேற்றி தந்ததற்கு பிறகு குறிப்பாக தென்பகுதியில் இருக்கக்கூடிய நெல்லை, குமரி போன்ற தென்பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து, ஏற்கனவே எங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு தொடர்ந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எனவே 3.5% இடஒதுக்கீடு என்று சொன்னால் அதிலே சிக்கல் வருகிறது, எனவே அதை நீங்கள் நல்ல எண்ணத்தோடு அதை எங்களுக்கு நிறைவேற்றி தந்திருந்தாலும், ஆனால் அதன் மூலமாக நாங்கள் பயன்பெற வாய்ப்பில்லை, அதனால் சில இடையூறுகள் தான் வந்து சேரப்போகிறது, எனவே அதை நீங்கள் ரத்து செய்திட வேண்டும் என்று மீண்டும் கோரிக்கை வைத்தவர்கள் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைத்தார்கள். உடனடியாக அதிகாரிகளை அழைத்து நாம் போட்ட சட்டத்தை நாமே மீண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டப்போ, அப்போது அதிகாரிகள் எல்லாம் முடியாது, இப்போதுதான் சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறோம், எனவே நாம் போட்ட சட்டத்தை நாமே ரத்து செய்யக்கூடாது என்று சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் எடுத்துச் சொல்லி அதிகாரிகள் அன்றைக்கு தடுத்தார்கள். அப்பொழுது முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள்தான் வேண்டும் என்று கேட்டார்கள், கொடுத்தோம், அவர்கள்தான் இப்பொழுது வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், எனவே வேண்டாம் என்று சொன்னதை ஏற்றுக்கொண்டு அதை உடனடியாக எந்த சட்ட நுணுக்கங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உடனடியாக ரத்து செய்து தந்த தலைவர்தான் அன்றைக்கு முதல்வராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் பெருமையோடு எடுத்துச் சொல்லி, அது மட்டுமல்ல 2006 2011 ஆண்டு வரையில அப்போது ஆட்சியில் இருந்த நேரத்தில் அப்பொழுது திமுக ஆட்சியை அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக விமர்சனம் செய்து பேசுகிற போதெல்லாம் திமுக ஆட்சியை பார்த்து மைனாரிட்டி ஆட்சி என்று பலமுறை குறிப்பிட்டு சொன்னார்கள். அப்பொழுது முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் எழுந்து, எங்களை எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மைனாரிட்டி ஆட்சி என்று சொல்லுகிறீர்கள், எங்களுக்கு மகிழ்ச்சிதான், அதை நான் பெருமையோடு ஏற்றுக்கொள்ளுகிறேன், காரணம் மைனாரிட்டிகளுக்காக நடைபெறக்கூடிய ஆட்சிதான் எங்கள் ஆட்சி, அதனால் மைனாரிட்டி ஆட்சி என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று அன்றைக்கு முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார்கள். அது மட்டுமல்ல, மைனாரிட்டி ஆட்சி என்று சொன்னாலும் மைனாரிட்டியை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் 5 ஆண்டு கால ஆட்சி நடத்திய முதல்வர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நாடு மறந்துவிட முடியாது. ஆனால் இப்போது அதிமுக ஒரு மெஜாரிட்டி ஆட்சி நடத்துகிறது, மைனாரிட்டி அல்ல, மெஜாரிட்டி ஆட்சி தான் நடத்துகிறது. ஆனால் மெஜாரிட்டி ஆட்சி நடத்துகிற ஆட்சிக்கு யார் முதலமைச்சர் என்று கூட தெரிய முடியாத நிலையிலே இன்றைக்கு நாடு போய்க் கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் இந்த கிறிஸ்துமஸ் பெருமைக்குரிய இந்த விழாவில உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்பதிலே
மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஆக இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த விழாவின் மூலமாக என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த இயக்கத்தினுடைய இந்த விழாவை சிறப்போடு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய தேவராஜ் அவர்கள், துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜோஸ் செல்வன் அவர்கள், குறிப்பாக செயலாளராக இருந்து மிக ஆர்வத்தோடு ஆரவாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை எழுச்சியோடு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை நண்பர் ஸ்டீவன் அவர்கள், அதேபோல துணை செயலாளர்கள், பொருளாளர் மற்றும் இதில் அங்கத்தில் இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மீண்டும் ஒருமுறை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தங்க கட்டியே யூதசிங்க குட்டியே என் பாவ போக்க பிறந்திருக்கு வாழ்வு குட்டியே தந்தான பாட்டு பாடுவே தந்தான பாட்டு பாடுவே எனக்கு எல்லாம் தந்த இயேசுவையே பாடுவே எனக்கு எல்லாம் தந்த இயேசுவையே பாடுவே